எனக்குன்னு வருவாங்களோ என்னண்ணா அவ்வளோ பெரிய மூட்டை கரெக்டாக அண்ட் இதை பாருங்க இதுமாரி விட்றீங்கன்னு வச்சுங்க வண்டியை பாட்டு தூக்கினே இருப்பாங்க அழகாக தூக்குவாங்க சைஸாக இதை பாருங்க ஃபுட் டெலிவரி போய் காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. டேட்டு பார்த்தீங்கன்னா March 5. காலையிலே ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று எடுத்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:10. இப்போது ஃபஸ்ட் ஆர்டரு வந்து சிந்தாரப்பேட்டிலேருந்து ஃபிஷ்ஷு தான் பிக்கப் பண்ண போகிறோம். 207 ரூபா. ஏன்டா இல்லைங்க எனக்கும் ஃபிஷ்ஷுக்கும் எதுவும் தெரில. 207 ரூபா. ஏன்னா இப்படியே வெயிட் பண்ணின்னு இருக்கோம் நாங்கள். ஏன்னா நேற்று அந்த ஒரு தப்பு பண்ணேங்க. ஒரு 2 ஹவர்கிட்ட இது ஆயிடுச்சுங்க நேற்று வேஸ்ட்டு. எப்படியோ எடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த 2 ஹவர் நினச்சி பார்த்துருக்கும் போதே வெறுப்பாக இருந்துச்சு. நிறைய யோசனைங்க. என்னடா வந்த ஆர்டரெல்லாம் விட்டுடுறேன் வேணுன்ட்டுனா சரி வேறு பார்த்துக்கலான்ட்டு அதுக்கடுத்தது விட்டுட்டு கற்றுது யோசிச்சுக்கிறேங்க நின்றுக்குன்னு. சரி அந்த ஆர்டரை எடுத்துருக்கலாம் போலியா அப்படின்ட்டு. இப்போ சிந்தாரப்பேட்டை மார்க்கெட்லேருந்து ஃபிஷ் எடுத்துக்கின்னு பெருங்குடிக்கு போனோம். ஃபஸ்ட் ஆர்டரு பரவாயில்ல எடுத்துட்டேன். ஏன்னா இது எடுத்துன்னு போனால் கூட போதும் தான். ஏன்னா பெருங்குடி போனால் என்ன ஆர்டர் போட்டுவாங்க அப்படின்னு நினச்சின்னு போட்டு தான் பார்க்கலாம். எல்லாமே கேட்டேன். ரெடி ஆகிடுச்சாண்ணா, எத்தனை கிலோண்ணா, கன்ஃபார்ம் தானே அப்படி எல்லாத்தையும் கேட்டேன். ஏன்னா நேற்று அடிப்பட்டது வந்து ரெடி பண்ணுக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் கிட்டே உட்கார வைக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணியிருந்தா வேணாம், நான் அப்படியே கேன்சல் பண்ணுறேன் இங்கேயே. அதான் கேட்டுக்கிட்டு ராப்பிடோவில் ஆர்டர் அச்சு தள்ளுறாங்க, தொடவே விட மாட்டுறானுங்க. பாருங்க. ஹலோ, கரெக்டாக அந்த என்ட்ரி, அந்த மார்க்கெட் என்ட்ரியில் இருக்கிறேண்ணா. புரியலண்ணா. ஆமாம் அதுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வரணுமா? நான் கொஞ்சோண்டு வெளில வர முடியாது. கொஞ்சோண்டு வெளில வந்து கொடுங்கண்ணா. ஒயிட் கலர் ஹெல்மெட்டு. நான் அந்த இது வெளியில் தான் இருக்கிறேன். கரெக்டாக பார்த்துட்டிங்களா? ஆமாம். முள்ளுக்குள்ள வந்து வாங்கிக்கப்பா அப்படின்றாரு. நான் வெளில எடுத்துன்னு வந்து கொடுண்ணா. உள்ளே போயிடலாம். ஃபுல்லாக அந்த செருப்பெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு ஃபுல்லாக ஈமிக்கும். நான் அந்த இது ஒரு தப்பு சொல்ல, ஆனால் முச்சிச்சுன்னு வச்சுக்க அந்த நாள் ஃபுல்லாகவே அப்படியே இதுவாக இருக்கும். அதுமாரி கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே காலில் அடிபட்டுக்குது லைட்டாக. அதில் முக்கியம் ஃபுல்லாக. அதுக்கு தான் சரி நான் கொஞ்சோண்டு வெளில எடுத்துன்னு வந்து கொடுக்க சொன்னேன் அப்படின்ட்டு. இதுதான்பா. பேமெண்ட் யாருண்ணா? சரி அர்ஜுனா? இங்கே அர்ஜுன் கேட்குறீங்க? ட்ராப்பு கேட்குறீங்களா? ஆமாம், அர்ஜுன் சந்தியானுக்குது. அதான். சரி நான் பார்த்துக்கிறேன். நன்றிண்ணா. அதாங்க, இதுமாரி வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிலே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேங்க. ஏன்னா சில பேர் போவீங்க, சில பேர் நின்று வாங்கிட்டு போவீங்க. அவங்க ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸு. நான் ஆனால் மோஸ்ட்லி சொல்கிறது வந்து கொஞ்சம் அவங்களோட இதுக்கு தான் சொல்கிறேன். வெளியே வந்து கொடுத்துட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
வெயில் இது பண்ணுது. அதுக்காக தான் கரெக்டாக ஒயிட் கலர் டிஷர்ட்டு போட மாட்டேன் நான் மோஸ்ட்லி இதுக்கெல்லாம் ஒயிட் கலரு. ஏன் போட்டான்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஹெவியாக இருக்குது. வெயில் அழுக்கான்னு பார்த்தா வெயில் ஜெயிச்சிது. ஏன்னா அழுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து சேஃப்டியாக இருந்துக்கலாம். ஆனால் வெயில் அப்படி இல்லைல்ல, எப்படி போனாலும் வெயில் அடிக்கும். அதனால் வெயில் ஜெயிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு ஜூஸு, கிர்னி பழம் ஜூஸா எனக்கு ரொம்ப கிர்னி பழம் ஜூஸு பிடிக்குங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, தர்பூசணி அதுமாரி வாங்கி குடிக்கணுவாங்க, கரும்பு ஜூஸு. ஆனால் எனக்கு கிர்னி பழம் ரொம்ப பிடிக்கும். அதில் ஐஸ் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனோன்னா இந்த வெயில் வந்துட்டாலே செய்வாங்க. கரெக்டாக கிர்னி பழம் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியை வச்சு அழகாக குடஞ்சி சர்க்கரையை போட்டு அது பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கும். அதேமாரி கிர்னி பழம் ஜூஸ் குடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைங்க, பெட்ரோல் போட்டுக்கலாங்க. எங்கே ஃபுல்லாக இருக்குன்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கேயும் ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கா 250 ஆமாம் 250. ஆமாம் ஆமாம். அவ்வளோதான், பெட்ரோல் போட்டாச்சு. 250 ரூபாய்க்கு நீ. ஓ சாரிண்ணா, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க சாரி கேட்கறதுக்கு. நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் நம்ம சாரி கேட்டுடணும். அது டிஃபால்ட்டாக செட்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐயோயோ 250 ரூபாய்க்கு போட்டது இன்றைக்கி இது வரைக்கும் எல்லோலாம் தாண்டி போட்டது போனதே கிடையாதுங்க. இன்றைக்கி 250 ரூபாய்க்கு போட்டது எல்லோ தாண்டி போயிடுச்சு. 250 ரூபாய்க்கு இன்றைக்கி அவ்வளோலாம் ஓட்ட மாட்டேன், எனக்கே தெரியும். சும்மா போட்டுக்கலாமேன்னு போட்டேன். நேற்று போட்டுனதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுலாம் இருந்துச்சுல்ல, அதனால் 250 ரூபாய்க்கு போட்டு வைப்போம் என்ன இருக்குதுன்ட்டு. என்னடா அவன் 800 500 போடுறானுங்க, நீ என்னடா 250 ரூபாய்க்கு கணக்கு இது பண்ணுக்கிற. இல்லைங்க, என் வண்டிக்கு எப்போவுமே 220 ரூபாய் போட்டாலே போதுங்க, அது எக்ஸ்ட்ரா பெட்ரோலில் கூட வந்துடுங்க. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் எங்கேயோ இருக்குது. எங்கே போட்டுக்கிறாங்க, சந்துக்குள்ளே போட்டுக்கிறாங்களா? சவாரியா ஷீஷல் ரெஸ்டாரண்ட் சவேரியாவா? ஆர்டர் ஃபோன் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தானா? ஆர்ட்ரு இருக்கும் போது எடுத்துன்னு போயிடலாங்க. 2 ஆர்ட்ரு போட்டாங்க தான், நான் அடுக்கல. 150 ரூபா நானாமங்கலம், இன்னும் ஒரு ஆர்ட்ரு எங்கேயோ போட்டாங்க. அது எங்கன்னு பார்க்கறதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. மற்றபடி சரி இது இதாக இருக்குது, தாம்பரம் தானே போகிற வழி தானே, போகிற வழின்ற பாருங்க. போனால் அங்கேயும் ஆர்ட்ரு 250 2 ரூபா ஓகே அமௌண்ட் தான். சரி அதுதான் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி டைமை தான் நாஸ்தி பண்ணிருப்போம். அழகாக ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போனோமா, நிம்மதியாக குத்தமான்ட்டு இருக்கணும். அதுக்கடுத்து அதை எடுக்காமல் விட்டேன்னு வச்சிங்களேன், அதே யோசிச்சுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. நான் அந்தமாரி தப்பு தான் நிறைய பண்ணிடுறேன். தப்பு இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், சரிடா விட்றா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நிற்போம், என்ன பெரிய ஆர்டராக போடுவாங்க அப்படின்ட்டு அப்படி பண்ணி தான் ஆர்டரே போட மாட்டுறாங்க. லாஸ்ட்டில் உட்கார வச்சிருக்கு. நேற்று விட்டோம்ப்பா, நேற்று 700 ரூபாய் ஆர்டர் எடுக்கலன்னு வச்சுக்க, சோழி முடிஞ்சிச்சு. காக்கலூர்லேருந்து நான் சும்மா வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அது யாருக்கும் இதுவும் ஆகலை. இப்போ குரூப்லேயே சொன்னாங்க ஆர்ட்ரு எப்படின்னா, இப்போ ஒரு ஆர்ட்ரு ஒரு இடத்துல போடுறாங்கன்னா அது சரியானு தெரில, ஆனால் எனக்கு சொன்னாங்க அந்த நியர்பையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அடிக்குமா. இன்னொன்று நெட்வொர்க்கு இது வந்து கரெக்டாக இருக்கணும், அதுமாரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிக்குமா. அதுவும் புரிஞ்சுக்குங்க, போர்ட்டலில் ஆர்டர் அடிக்கிறது நியர்பையில். இப்போ எங்கள் கம்பெனியில் ஆர்டர் போடுறாங்கன்னா நியர்பையில் யார் இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன், எனக்கு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதேமாரி தான் நேற்று காக்கலூரில் ஆர்டர் எடுத்ததும் அப்படி தான். எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆர்டர் போடல, நான் தூக்கிட்டேன் அந்த ஆர்டரை. அதுதான் எனக்கு புரியல.
அதனால் சொல்கிறேன். இது சரியாக தப்பான்னு தெரில. ஆனால் எனக்கு இது இது ஓகேன்னு பட்டுச்சு. இது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று நான் பார்த்ததுலேருந்து சரி, இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து சரி கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுச்சு. அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. தெரில, யாருன்னா சரியான காரணம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் சொல்ல பார்க்குறேன். சரிங்களா? எனக்குன்னு வருவாங்களோ? என்னண்ணா அவ்வளோ பெரிய மூட்டை? போகலாண்ணா. அவ்வளோ பெரிய போலீஸ் இப்போ தெரியல, பிரச்சனைலாம் போய் நிற்குது. இவ்வளோ பெரிய மூட்டையை பார்த்தாலே நிறுத்துவானுங்கண்ணா. அது வெயிட் கம்மியாக இருந்தாலும் பார்த்தோன்னே தெரியும். போலீஸ் நம்மள தான் இருக்கிற 5 கிலோமீட்டர்னா பரவாயில்ல, தாம்பரம் எவ்வளோ தூரம் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன அமௌண்ட் போட்டு விடுங்க. ம், நீங்களே கட்டி விட்டுறீங்களா? ஒரு 300 போட்டு விட சொல்லுங்க. ஏன்னா போலீஸ் பிடிச்சாங்கன்னு வச்சுங்க, சோழி முடிஞ்சிச்சு. இங்கே இந்த இடத்துல இருந்தாருண்ணா, இந்த இதில் மாட்டி விட்டுருண்ணா. அதில் மாட்டக்கூடாதுண்ணா. இதில் போட்டு விட்ருங்க. இப்படி வலிச்சு வருமா? அவ்வளோதான். ஓகே இல்லை, கன்ஃபார்ம்ல பேமெண்ட்டு 300 போட்டு விட சொல்லுங்கள். 252 காட்டுது, 300 போட்டு விட சொல்லுங்கள். ஹலோ விஸ்வா, ஒரு 252 ரூபா காட்டுது, நீ 300 போட்டுருக்கா? நீங்கள் இதையும் இது பண்ணுறீங்க, இது வச்சு தான் போலீஸ்காரங்க மடக்குதான் போல. போலீஸ் இதை வச்சாதான் மடக்கவே மாட்டாங்க. பார்த்தோன்னே கேமரா பார்த்து இது பண்ணுவாங்க. சரிண்ணா, கேமரா வச்சுருந்தா போலீஸ் பிடிப்பாங்கண்ணா. அதெல்லாம் கிடையாது. காசில் பெருசாக கொடுத்துட்டு பேச்ச பார்த்தியா? ஒயிட் கலர் டிஷர்ட்டு நான் ஆஸ்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. கொஞ்சம் இது சைடெல்லாம் பார்த்து தான் ஓட்டணும். 300 போட்டு விட்றேன்ட்டார். நான் கேட்க மாட்டேன், இந்தமாரி ஆர்டர் கேட்டு தான் ஆகணும். அவ்வளோங்க, 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது கூகுள் மேப் காட்டினதோட ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். கூகுள் மேப் ஒரு 12:06 கொடுப்பேன்னு போட்டு இருந்துச்சு, 6க்கும் 5க்கும் கொடுப்பேன்னு போட்டு இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:59 ஆகுது. சரிண்ணா, பேமெண்ட்டு யார் நீங்களா? 300 போட சொல்லியிருந்தேண்ணா. சரி, ஆமாம்மா, அஜித் கர்ணான்னு வரேன் ஜிபேயில். 1008க்கு ஆர்டர் போடுறாங்க, எடுத்துட்டேன். வேணாம், வெயிட் பண்ணவே தேவையில்ல. இதுதான் கால் பண்ணி கேட்டுக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு எதுவுமே தெரில, நான் எதுவுமே போடல அப்படின்றாங்க. நீங்கள் போடலனாலும் உங்கள் நம்பரை கொடுத்து யாருன்னா வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஹலோ அண்ணா, அந்த வந்துட்டேண்ணா. க்ரீன் ஹில்ஸ் அப்பார்ட்மெண்ட்னு இருக்குண்ணா. அதாங்க, இப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். போயிட்டு எங்கேயாவது நின்று இப்பயே சாப்பிட்றலாம். சாப்பாடை மட்டும் லேட் பண்ணக்கூடாது. வெயில் டைமில் மட்டும் சொல்கிறேன். சாப்பாடு ஒன்று கெட்டுரும், தயிர் இதுவாகாது. இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்றலாம், நம்ம எனர்ஜிக்கோசரம். தயிர் சாதம் தான் எடுத்துனாரேன். இந்த வெயில் போகிற வரைக்கும் மதியானம் தயிர் சாதம் மட்டும் கட்டி கொடுத்தாலே நல்லதுமா அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். ஆனால் டெய்லி எங்கள் அம்மா தயிர் சாதம் செஞ்சு தர மாட்டாங்க. அது அம்மாவோட இது. நான் சரி இப்படி எங்கேயாவது மர நிழலாம் நின்றுட்டு அழகாக சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறேன். இதோ இங்கே நின்றுடலாம். இப்படி நின்றுட்டு அழகாக தயிர் சாதம், தயிர் உருளைக்கிழங்கு சிப்ஸு தாங்க. நீங்களும் இதேமாரி முடிஞ்சால் சாதம் மட்டும் வீட்லேயே ஆக்கிட்டு ஒரு தயிர் பாக்கெட்டை வாங்கினேன், அழகாக ஊற்றி அடிங்க. எங்கள் அம்மா மிக்சியில் அரிப்பாங்க தயிரை.
அதுமாரி நீங்கள் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது காட்டுறேண்ணே, இதை திறக்கவே முடியாதுங்க. அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ 1:30 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. 1:15 கொடுப்பேன்னு இருந்துச்சு. சாப்பிட்டதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு, எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு. இப்போ கிளம்பிட்டேன். சரி, நான் வந்துட்டேன். தோத்தா பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது, தெரியுமா? அங்கே தான் இருக்கிறேன். நீங்கள் வந்துடுங்க, நான் வந்துட்டேன். இப்போ நான் அந்த இதுக்குள்ளே பேக் கேட்டில் பின்னாடி வரணுமா? பேக்கில் நான் வந்துட்டேன். அவ்வளோதான், இப்போ கேட் என்ட்ரி ஆகிறேன். நீங்கள் வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க மணலிக்கு. சரி, எடுத்துட்டேன். 271. அதுக்கு முன்னாடி ஒன்று போடுறேன் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் போட்டாங்க. எடுக்கலான்னு பார்த்தா கால் பண்ணுற கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹலோ பாய், வந்துட்டேன் பாய். ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாமா இப்படி? சரி, இல்லைன்னா பேக்கில் வச்சுக்கிறேன். அதுதான் இப்போ கால் பண்ணிங்களா? அதுதான் இப்போ 1481 வருதா லாஸ்ட்டில்? அதுதான். நான் பிஓடி சைன் வாங்கணுமா? சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப், நீங்கள் அதுக்குள்ளே ஆயின்னு போட்டுருங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. 52 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டருக்கு 51 நிமிஷம். பரவாயில்ல, போகலாம். மணலிக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மணலி சூப்பருங்க, அவுட்டுக்குதுங்க. சரிங்க, இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டாங்க. இது 4வது ஆர்டருங்க. அந்த 500 ரூபாய் ஆர்டர் எஸ்ஆர்எம் எடுத்துருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மணலி எப்படி இருக்குன்னு தெரியாது. மணலி பார்த்துக்கலாம் வாங்க. ஆனால் ஒரு வாட்டி மணலியே காலை வாரி விட்டுச்சுங்க ஒரு வாட்டி. அதுதாங்க, மணலி ஆர்டர்கிட்ட ஒரு 12 நிமிஷம் இருக்குது. 5.8 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 2:36க்கு கொடுப்பன் போடுது. இப்போ கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:23. அதுவும் இல்லாமல் இதோ பாருங்க, கரெக்டாக மணலி போகிற வழியில் தான் பார்த்தேன். இது ஃபுல்லாக அந்த இந்த ஆயில்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. இதுக்கு அந்த கேஸ், அந்த பெட்ரோல் இதுக்கான ஆயிலுங்க போகிற இது வழின்னு நினைக்கிறேன். ஆனால் ரிட்டனுக்கு ஆர்டரு கிடைக்குமான்றது டவுட்டு தான். பார்ப்போம். இன்னும் ஒரு நல்ல ஆர்டராக போட்டால் எடுக்கலாம். இந்த பக்கம் இங்கேருந்து லாங் ஆர்டர்லாம் போடுவாங்க திடீர்னுட்டு. நேற்று இது பக்கத்தில் தானே, திருவொற்றியூர் மணலி பக்கத்தில் தான். கரெக்டாக அங்கேருந்து தான் 400 ரூபாய் ஆர்டர்லாம் போட்டாங்க. பார்ப்போம். எனக்கு இன்னும் எடுக்கணும் தான் அமௌண்ட்டு. சரி, நேற்று மாரி அந்த இடத்துல போக முடிஞ்சிச்சுன்னா கூட போயிடுவேன். ஃபஸ்ட்டு இங்கே கேட்குறேன். கேட்டு ஒரு 1/4 ஹவர் நின்று பார்ப்போம். 36 ஒரு 3 மணி வரைக்கும் நின்று பார்ப்போம். நேற்று 3 மணிக்கு தான் அங்கே ஆர்டரே போட்டாங்க. காக்கலூர்லேருந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 3.3 கிலோமீட்ரு. இங்கே பாருங்க, வியூவை பாருங்க. சரியாகுதுங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் வியூவுங்க. இந்த மாரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, மணாலி. ஆனால் இதெல்லாம் பார்க்கும் போது தான் பயமாகுது. ரிட்டன் ஆர்டர் போடுவாங்களான்ட்டு. இன்னொரு ஐடி இருந்துச்சுன்னா அசால்ட்டாக சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க எப்பயுமே. இப்போ ஒரு ஐடி இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்லைன்னா 2 மணிக்கே நான் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ 5:30 மணிக்கு மாரிலாம் ஓட்டுறேன்னு வச்சுங்களேன், எப்படியோ ஒரு 1600 1700 வரைக்கும் 2 ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டுருவேன். 2 ஐடி இருக்குது, ஆனால் 2 ஐடியில் ஆர்டர் போட மாட்டுறாங்க. ஆனில் வந்தாலும் ஆர்டர் போட மாட்டுறாங்க. ஏதோ இஷ்யூ மாரி இருக்குது. இன்னொன்று கேமரா சார்ஜர், பேட்டரிக்கு சார்ஜரை போடலங்க. நேற்று மறந்துட்டேன். ஒரு பேட்டரி தான் இருந்துச்சு.
இன்னொரு பேட்டரியில் காலையில் ஏஞ்சி போட்டேன், அதுவும் பாதி ஏறிச்சு. நைட்டே எப்படியே போட்டு வச்சுருவேன் சார்ஜர் பொறுத்த அளவுக்கு. கேமரா பேட்டரிக்கு 3 பேட்டரி மொத்தம். ஒரு பேட்டரி மட்டும் டெய்லியும் 2 பேட்டரி யூஸ் ஆகிடும். ஒரு பேட்டரி அப்படியே எப்பயோ ஸ்டாண்ட் பையில் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேட்ரி 2 லோவாக இருக்குது, 1 மட்டும் ஃபுல்லாக இருக்குது. அந்த நேரத்து ஸ்டாண்ட் பை வந்தது, அதை தான் எடுத்து போட்டுக்கிறேன். மிச்சம் பேலன்ஸ் 2 வந்து பாதி பாதி தான் இருக்குது. ஒன்று பாதி, ஒன்று கால்வாசி தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம், காலி ஆகாது. 2வது பேட்ரி போடுற மாரி இருந்துச்சுன்னா இதில் போட்டுருவேன், இந்த நம்மளோட பைக் பகுதியிலே போட்டுருவேன். பவர்லேயே போட்டு சார்ஜ் போட்டு விட்ருவேன். இந்தியன் ஆயில் தான் போட்டுருந்தாங்க. ஃபோன் பண்ணி பார்க்கலாம், பாரத்தா இந்தியன்னான்ட்டு. பாரத்து தான் போட்டுக்கிறாங்க. நான் தான் தப்பாக பசிட்டுக்கிறேன். பெட்ரோல் பங்க்குன்னு பார்த்தேன். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன். ஆர்டர் போடல எதுவுமே. திருவட்டூர் சைடுக்கா போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அடடா தூக்கிடுவான். திருவட்டூர் சைடுக்கா போகலாம். அப்படியே என்ன ஆர்டர் போட்டால் போடுவாங்க. பொறுமையாக ஓட்டும் போகலாம். இப்படியே வந்திருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க சிந்தாரப்பேட்டைக்கு, 145 ரூபா. ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிந்தாரப்பேட்டைக்கு எப்படி இவ்வளோ, எத்தனை கிலோமீட்டருன்னு தெரில, பார்ப்போம். போட்டரில் தான் போட்டானுங்க. சரி எடுத்துட்டேன். ஹலோ, போட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. கரெக்டாக அந்த ஜங்ஷனில் இருக்கிறேண்ணா. 4 ரோடு பிரியுது, பெருமாள் கோயில் தெரு. சுசுக்கியா? சரி சரி, அதுக்குள்ளே வரணுமா? சரிங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க இந்த ஒரு டாக்குமெண்ட் தாங்க ஆர்டர். இந்த இதுக்குள்ளேருந்து தான். நான் 12 கிலோமீட்டருங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற உள்ள இன்னும் ஆர்டர் போட்டால் நுங்கம்பாக்கம் அந்த பக்கம் ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். 26 நிமிஷம் காட்டுது, பார்ப்போம். வேறு எதுனா ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. நேற்று வந்து ரூட்லேயே வரேங்க பீச்சு. ராப்பிடோவில் என்ன ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் போட மாட்டுறாங்கல்ல. பார்க்கலாம், என்ன ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. அடுத்த ஆர்டரு முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம், இல்லைன்னா முடியலன்னு அவ்வளோதாங்க. முடிக்கலாங்க, எனக்கு அசால்ட்டாக முடிச்சுட்டுருக்கலாங்க. ஆர்டரு ஒன்று விட்டேன், அது உள்ளனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு பொன்னியம்மன் மேடு அம்பத்தூருக்கு போட்டானுங்க. நாங்கள் அப்படியே வந்திருந்தேன். கரெக்டாக ட்ரிப்ளிக்கு எனக்கு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. நான் பாரிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அது எடுத்துருக்க வேணாம், என்ன பண்ணுறது, எடுத்துட்டேன். ஏங்க ஆர்டர்ஸு கேட்டேங்க, கன்ஃபார்ம் தானா? 111 எவ்வளோ போட்டாங்க, எக்ஸ்ட்ரா காசு தான். சரி போகிற வழி தானே, அப்படி எடுத்துன்னு போயிடலாம், கொஞ்சம் இது தானே அப்படின்ட்டு. இது சிந்தாரிப்பேட்டை, அது ட்ரிப்ளிகேனு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற வழி தான். சிந்தாரிப்பேட்டை கொடுத்துட்டு ட்ரிப்ளிகேன் போயிடுவாங்க. சவுக்கார்பேட்டைக்குள்ளே பூந்தாச்சு. இது சவுக்கார்பேட்டு, மின்ட்டு ஃபுல்லாக எல்லாமே சொல்லலாம். சும்மா சவுக்கார்பேட்டை. கூகுள் மேப் இப்போலாம் வர வர ரொம்ப சுற்றி சுற்றி காட்டுதுங்க. நேற்று ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் வழி, அந்த பக்கம் முட்டு சந்தில் போய்ட்டு நிறுத்துதுங்க. உங்களுக்கு யாருன்னா நடக்குதான்னு தெரில, எனக்கு நடக்குது. ரேப்பிடோவில் என்ன ஆகுதுன்னா, ரேப்பிடோவில் சொல்கிறேன், போர்ட்டல் சரியாக காட்டுதுன்னு நினைக்கிறேன். போர்ட்டலில் இஷ்யூ இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். ஆனால் ரேப்பிடோவில் எனக்கு நடக்குதுங்க. போய்ட்டு ஒரு முட்டு சந்தில் போய்ட்டு நிறுத்துது. அந்த முட்டு சந்துக்கு பின்னாடி தெரு, ஆனால் முட்டு சந்தில் போய்ட்டு நிறுத்துது. விருப்பாயிடுச்சு. ஓடிபினா
ட்ராப் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. ஓடிபி ஆனா ஓடிபி சொல்லிட்டேண்ணா. சொல்லு 6580. 6580. அதனுடைய நம்பர் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சரிங்கண்ணா. அது மேலே எதுவும் இருக்காதுண்ணா, புதுசு. எதுவும் இல்லை, அவ்வளோதான். எதுவும் இல்லை, இது மட்டும் தான் இது. எதுவுமே இல்லைண்ணான்றேன். சரி. அவ்வளோதாங்க. காலையில் எங்கே பிக்கப் எடுப்போமோ அங்கேயே நம்மளுக்கு அந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டோங்க. இது வந்து என்னது, இது வந்து 5வது ஆர்டரு. 2 ஆர்டர் எடுத்து போகிறான். 5 6 2த்தையும் எடுத்துன்னு போகிறான். ஒரு 2 நிமிஷம் காட்டுது. நீங்கள் வந்து மட்டும் கொஞ்சம் கீழே வாங்கினோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் வாங்க. வெறும் ஒரே ஒரு அந்த டாக்குமெண்ட்டு இது லெட்ரு இது தானே, கேட்டு பார்ப்போம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு அடுத்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு கரெக்டாக 4:30 மணி காட்டுதுங்க. ஓகே தான், எப்படியோ முடிச்சிட்டோம். பாருங்க, ராமாபுரம் 226. நம்ம ஏரியா இந்த டைமில் நல்லா வரும். நான் அதுதான் யோசிக்கிறேன். ஒரு 4 மணி 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் எடுக்க முடியுதோ அவ்வளோ நேரம் எடுத்து ஓட்டிடலாம். ஆனால் சாயந்தரம் நைட்லாம் ஓட்டினோன்னா கொஞ்சம் லாங் ஆர்டராக போடுவாங்க, ரிட்டன் ஆர்டரு. ஏன்னா காயிலே நல்லா தடிக்கிறது தான் போடு. எக்மூருக்கு 106 ரூபா போடுறாங்க ஆர்டரு. அதான் யோசனையாகுது. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். டைம் எதுனா மாற்ற முடிஞ்சிச்சுண்ணா. கரெக்டாக அண்ட் இதை பாருங்கள், இதுமாரி விட்றீங்கன்னு வச்சுங்க, வண்டியை பாட்டு தூக்கிட்டே இருப்பாங்க. அழகாக தூக்குவாங்க சைஸாக. இதை பாருங்கள், ஃபுட் டெலிவரி பையன். இதுதான் பாருங்கள், ஃபுட் டெலிவரி விட்டுட்டு அந்த பையன் உள்ளே போய்ட்டு ஈஏல போய் எடுக்கணும் போல். எடுத்துகிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே பிக்கப் எடுக்க போகிறதுக்குள்ளே இதுமாரி இதுவாகிட்டாங்க. போயிட்டு அங்கே போய்ட்டு 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்களா இல்லை 1000 ரூபா ஃபைன் போடுவாங்களா, அது நம்மளுக்கே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக போடுங்க. சொல்ல வேணான்ட்டு அவசியம் இல்லை, ஆனால் இதுமாரி விட்றீங்கன்னா நம்ம வண்டி தான். ஏன்னா ஒரு நாள் உழைப்பு போவோம். 1000 ரூபா போட்டால் ஒரு நாள் உழைப்பு. அதுக்கு மேலே போட்டால் நீங்களே யோசிச்சுங்க, வண்டியும் போயிடுச்சு, குழப்பம் கெட்டு போயிடுச்சு. நான் அதுக்கு தான் மோஸ்ட்லி வெளில வந்து வாங்கிக்க சொல்லுவேன். இல்லைன்னா ஃபைனை கட்டணும் அவங்க தான். இந்தமாரி இதுலலாம் அப்பார்ட்மெண்ட்லாம் பெருசு இல்லை, வண்டியை உள்ளே விட்டோமா அது பாட்டுன்னு இருக்கும், யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளியில் விடும் போது மட்டும் நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க. இதுமாரி தான் வண்டி போயிடுச்சுன்னா ஃபைனு நான் தான் கட்டணும். நம்மள வெறும் ஒரு 50 ரூபா 60 ரூபா ஆர்டருக்கோசரம் நம்ம ஒரு நாள் உழைப்பு. வண்டி ஒரு நாள் உழைப்பு கூட இன்னும் நாளைக்கு இது பண்ணிக்கலாம். ஆனால் வண்டி போயிடுச்சுன்னா வண்டியை வச்சு தான். இப்போ அவர் எங்கேருந்து எங்கே போயிட்டு இது பண்ணுவார். அவ்வளோங்க, அந்த ஆர்டரை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஆர்டர் போட்டாங்க. நுங்கம்பாக்கத்துக்கு தான் 108 ரூபா. சரி தூக்கிட்டேன். நுங்கம்பாக்கம் தோகுது, ஆனால் 108 ரூபா போட்டுக்கிறாங்க. சரி அவன் போட்டுக்கிறான்னா சும்மா போட்டிருக்க மாட்டானுங்க. நுங்கம்பாக்கத்துக்கு 108 ரூபான்னா ஏதோ ஒன்று இருக்கும், சுற்றின்னு வரான்னு நினைக்கிறேன். சரி எடுத்துட்டேன். நுங்கம்பாக்கம் தான் நான் தோக்குது. நுங்கம்பாக்கம் அது அதான் கரெக்டாக இருக்கும். மணி 4:36க்கு எடுக்கிற மாரி போட்டுக்குது. பார்க்கலாம் வாங்க. அவ்வளோங்க, எடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை வேறு லெவல் ஆர்டருங்க. பிக்கப்பு 800 மீட்ரு, ட்ராப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 3.9 மீட்ரு. சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. 105 ரூபா. எப்படியோ கமிஷன் போக நம்மளுக்கு 90 ரூபா கிட்ட வரான்.
சாப்பாடு என்ன ஃப்ளாட்டு என்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க போகுது. பரவாயில்ல, டைம் தான் நிறைய இருக்குது. கிட்ட தான், அதுவும் ட்ராப்புக்கு பாருங்கள் டைம் வெறும் காலவர் தான் காட்டுது. ஹை டிமாண்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கான ஆர்டருக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா 25 ரூபா காட்டுச்சு. எக்ஸ்ட்ரா 25 ரூபா சப்போர்ட் இருந்துச்சு. ஒர்த்து தான். சரிங்க, இந்த ஆர்டர் ட்ராப் லொகேஷன் கிட்ட வந்துட்டோம். கால் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு சுண்டல் சாப்பிட்டேன். ஏன்டா இதை வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சாப்பிட்டது தான், அதனால் வீடியோ போடல. இப்போ வீட்டு பக்கமாக போகிறேன். உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங் சொல்லிட்டேன்னா கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. ஏங்க இங்கே டோட்டல் ஏர்னிங் சொல்லிட்டு கிளம்பிடலாங்க. ஏன்னா இங்கே சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கரெக்டாக அந்த வானிலை மையம் ரமணன் தெரியும்ல, அவரோட ஏரியா. 90s கிட்ஸோட சூப்பர் ஸ்டார். ஐயோயோ வந்துட்டுருப்பேன். டோட்டலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டோ உங்களோட மிச்சம் போட்டு கேமரா ஆனில் இருக்குதா? ஆனில் தான் இருக்குது. 1092 ரூபாங்க போர்ட்டரில் மட்டும் இன்றைக்கி. 1092 ரூபா ப்ளஸ் ரேப்பிடோவில் 118 ரூபாங்க. இன்றைக்கி டிப்ஸு வந்து ஒரு பெரிய பார்சல் ஒன்று எடுத்துன்னு போனதுக்கு வந்து எனக்கு 48 ரூபா கொடுத்தாங்க. பேலன்ஸ் ஒரு 15 ரூபா கிட்ட டிப்ஸ் வந்திருக்கான். மொத்தமாக 1273 ரூபாங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:25. அதுக்கு முன்னாடியே நான் 4:51 முடிச்சிட்டேன். இதில் 220 ரூபா பெட்ரோலு காலியாகல, கொஞ்சம் தான் இது பண்ணிக்கிறேன். அண்ணன் இது வேறு போகிறாரு, பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது மைனஸ் 1053 ரூபாங்க. மைனஸ் ஒரு 9 ரூபா இதுங்க கமிஷன், ரேப்பிடோ கமிஷன். இன்றைக்கே எப்படியோ எடுத்தாச்சுங்க. மொத்தம் இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1044. இன்றைக்கே எப்படியோ எடுக்க முடியாதுன்னு நினச்சேன், எடுத்துட்டேன். சீக்கிரமாகவே எடுத்துட்டேன் இன்றைக்கி. டைமு அதுதான் சொல்கிறேன்னே, வெயிலுக்கு தான் கொஞ்சம் பயமாகுது வெயிலில் ஓட்டுறத நினச்சாலே. ஏன்னா ரொம்ப ரொம்ப அடிக்குது வெயில். வண்டி கிண்டிலாம் ஈட்டு ஏறுது. அதுதான் சொல்கிறேன், வேறு என்ன பிளான் பண்ணலாமா இல்லை டைமுக்கு சொல்கிறேன், டைமிங் என்ன சேஞ்ச் பண்ணலாமா, கொஞ்ச அளவுக்கு பார்ப்போம். எது செட் ஆகுதோ இது பண்ணிக்கலாம்.